சார் வணக்கம். வணக்கம். தங்கத்தின் விலை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இப்ப இன்னைக்கு 2வது முறையா விலை உயர்ந்து 1,00,000க்கு மேல விற்பனையாகுது. இந்த விலையேற்றத்துக்கு என்ன சார் காரணம்? சமீபத்துல ஒரு நாளைக்கு 2 முறை அவங்க லண்டன் கோல்டு மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி இடங்கள்ல 2 முறை அறிவிக்கிறாங்க. அதனால 2வது முறை மாற்றம் கண்டிருக்கு. இப்போதைக்கு நமக்கு சர்வதேச அளவுல தங்கத்தினுடைய விலை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் ஃபெடரல் ரிசர்வ்ங்கிற அமெரிக்க ரிசர்வ் வங்கி அவங்க வட்டி விகிதத்தை இந்த ஆண்டுலேயே 3வது முறையா 0.25% குறைச்சு இந்த ஆண்டு மட்டும் குறைச்சிருக்கிற வட்டி விகிதம் மொத்தம் 3/4%ன்னு ஆக்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பாண்டுல போடுற பணத்துக்கு கிடைக்கிற வட்டி குறைவா இருக்கு. பாண்டுல போடுறதை விட கொஞ்சம் பணத்தை நம்ம தங்கத்துல போடலாம்னு சொல்லி பெரிய முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்குவாங்க. அந்த எதிர்பார்ப்புல இது குறைஞ்சிருக்கு. 2வது, எப்பயுமே இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற நாடுகளின் ரிசர்வ் வங்கிகள் அவங்க டாலர் ரிசர்வா வச்சுக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி தங்கத்தை ரிசர்வா வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சீனா போன்ற நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகள் தங்கத்தை அதிகமா வாங்கி ரிசர்வுக்கு வச்சுக்கிறாங்க. அதனால தங்கத்தோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. 3வதா, தங்கம் தொடர்ந்து விலையேறதை பார்த்த மக்களும் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்குறதுக்கு பங்கு சந்தையில இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டினுடைய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகள் அது ரொம்ப சுலபமாக்கிடுச்சு. தங்கத்தையோ வெள்ளியோ ரொம்ப எளிதா பங்குகள் வாங்குற மாதிரி வாங்கலாம், விற்கலாம். ஆனா அதற்கான கவனம் ரொம்ப அதிகமாகி அங்கேயும் வாங்குறாங்க. இந்த எதிர்பார்ப்புகள்னால ஏறினதோட சேர்ந்து இந்தியாவில் டாலர் மதிப்பு கூடி இருக்கு. இந்தியா தங்கத்தை வாங்குற போது டாலர்ல தான் அதுக்கு பணம் கட்டணும். முன்னாடி 89 ரூபா 88 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தது இப்ப நம்ம 90 ரூபா 90 ரூபா 70 பைசா அப்படி ஒரு டாலருக்கு ஆயிடுறதுனாலையும் தங்கத்துடைய விலை இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுத்து. சார், வரும் நாட்கள்ல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்? உயர்வோ இல்ல குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? வரும் நாட்கள்ல நம்ம பார்க்க வேண்டாம். வரும் காலம் பாத்தீங்கன்னா தங்கம் ஏறிதான் இருக்கும். வரும் நாட்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஏறலாம் இறங்கலாம், ரெண்டும் பண்ணலாம். அது இப்போ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ரொம்ப அதிகமா ஏற்றிருக்காங்க. அதனால அது டெம்பரரியா கொஞ்சம் இறங்கலாம், திருப்பி ஏறிடலாம். ஆனா ஓவரால் ட்ரெண்ட்னு பார்த்தா லாங் டேர்ம்ல நீங்க அது தங்கம் பாசிட்டிவா தான் இருக்கு. விலை ஏறுறது போல தான் இருக்கு, வேகமா ஏறுற மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல தங்கம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன சார்? நகை வேணும்னா நகை வாங்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வாங்கின உடனே என்ன ஆகுது விலைன்னு கவலைப்படக்கூடாது. அது கொஞ்சம் இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி, அது யார் கையிலையும் இல்லை. இப்போ IMF வட்டி குறைப்பாங்கன்னு யாருக்கு முன்னாடி தெரியும்? இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த 50% என்ன பண்ணுவாரு? அதை நீக்கிட்டாருன்னா டக்குன்னு இந்தியாவுக்குள்ள டாலர் அதிகமா வந்ததுன்னா டாலர் விலை குறைஞ்சதுன்னா தங்க விலை கொஞ்சம் குறையலாம். இது மாதிரி உலகத்துல நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களோட தொடர்புடையது தங்கம். அதனால அதை நம்ம ஒரு இமீடியட் டைம்ல என்ன விலை இருக்குன்னு அதை கணிக்க ட்ரை பண்ணி அதை வாங்கி நம்ம லாபம் பார்க்க முடியாது. அதை கையில காசு இருக்கிற பொழுது தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தேவை இருக்கிறவங்க. தங்கம் தவிர நிறைய முதலீட்டுக்கான வேற பொருட்களும் இருக்கு. இது ரொம்ப விளையாடுதுன்னா இதை விட்டுட்டு மற்ற முதலீடுகளுக்கு போயிடலாம். தங்கம் விலை தொடர்ந்து உயரத்தான் செய்யும், இடையில இறங்கினாலும் இறக்கும். ரொம்ப நன்றி சார்.